எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை டபுள் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 5 kg எல்பிஜி சிலிண்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, யார் வந்து ரெகுலராக வந்து யாருக்கு வந்து அந்த ரெகுலர் டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ் இல்லையோ அவங்களுக்கு அந்த சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு அந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால அது வந்து ட்ரிகர் ஆனதுனால வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. நிறைய வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரியில் அந்த இது சிலிண்டர் வர்றதெல்லாம் இம்போர்ட் ஆகி இங்கே வர்றதெல்லாம் அந்த டிஸ்ரப்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்தியாவுடைய எல்பிஜி கன்சம்ஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 16% வந்து இறங்கியிருக்கு நியர்லி இன்னும் ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2.8 மில்லியன் டன்ஸ் வந்து பிப்ரவரியில் இருந்தது. இப்போ வந்து 2.4 MT மார்ச்சில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுஜாதா சர்மா அப்படிங்கிறவங்க, அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி அந்த இதில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலோகேட் பண்ணுறதை பற்றி இந்த போர்ட்டபிள் சிலிண்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஆவரேஜ் டெய்லி சப்ளை வந்து அதை பேஸ் பண்ணி வந்து எதாக இருந்தாலும் வந்து அது ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணுவோம் ஆயில் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மோர் தேன் 1 lakh சிலிண்டர்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரியில் வந்து 77,000 தான் வந்து டெய்லி ஆவரேஜில் இருந்திருக்கு. இந்த தடவை வந்து மார்ச்சில் வந்து 23rd 7.8 lakh வரைக்கும் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 5 kg சிலிண்டர்ஸுமே வந்து என்னென்னா கமர்ஷியல் ரேட்ஸில் தான் வந்து விற்கப்படுது. மெயினாக வந்து அந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸு டெய்லி வேஜ் ஏர்ன் பண்ணுறாங்கல்ல அவங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ் பண்ணப்படுறதுனால இது வந்து 549 ரூபாய்க்கு டெல்லியில் வந்து அது வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 14.2 kg டொமஸ்டிக் அந்த ரீஃபில் வந்து 913 ரூபா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சர்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாலிசி அந்த கம்ப்ரஸ்டு அந்த பயோகேஸ் அந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ப்ரொமோட்டிங் சிபிசி வந்து என்னென்னா கன்சிடர் பண்ணப்படும் அடிஷ்னல் அலோகேஷன் ஆஃப் அந்த இது எல்பிஜி அந்த கமர்ஷியல் எல்பிஜி பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹெவியாக வந்து இம்போர்ட்ஸ் ஃபார் கேஸை வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது. இம்போர்ட்டில் மோர் தேன் 50% ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் வந்து பாசிங் த்ரூ அந்த இது வழியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவங்க பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தாக்குதல் இனி போரும் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேச்சு இருக்குது. எல்பிஜி அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரிமைன்ஸ் ஒரு கன்சர்னாகவே இருக்குது. அதாவது 90% ஆஃப் சப்ளைஸ் வந்து நம்மளுக்கு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் வருது இம்போர்ட் ஆகி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைவர்ட் பண்ணியிருக்காங்க சப்ளையை வந்து அதை வந்து மீட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் குக்கிங் நீட்ஸை வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அந்த இதுக்கும் யூஸர்ஸ்க்கும் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து அதை தடை விதிச்சிருக்காங்க டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த கேஸ் அந்த இதை மெயினாக டொமஸ்டிக் இதுக்கு தான் வந்து இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜ் யாருக்கு பெனிஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட் ஒர்க்கர்ஸு, அப்புறம் வந்து டெய்லி வேஜ் ஏர்ன் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயமும் வந்திருக்கு, நிறைய பேர் வந்து எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பிஸ்னஸ் பாதிக்கப்படும், இவங்களுடைய வாழ்வாதாரமும் போகும். இந்த போர் முடிஞ்சால் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.